சித்தர் அரியய்யா ஜீவசமாதி குருபூஜையில் அருகில் உள்ள ஐகோட் சாமி ஜீவசமாதி மற்றும் சித்தர் குமரபாபா ஜீவசமாதிகள் தரிசனம் உங்களுக்காக அன்புடன் யோகதண்டம் சத்குரு சார்தி வடபழனி ஹரிகிருஷ்ணன் சுவாமிகள் 4ஆம் ஆண்டு குருபூஜை பெருவிழா கொளத்தூர். இதான் கொளத்தூர் போகிற வழி. நீங்கள் போயிருங்க. குரு பூஜைக்காக 2 வணக்கம் ஆட்டோவில் கொண்டு வந்து விடுறாங்க. அருமையான வாகன வசதி செஞ்சு வச்சுருக்காங்க. அவங்க வந்து மாணிக்கம் பரஞ்சோதி பாபா பக்தர் போகிறோம். இங்கேருந்து சரியாக 3 கிலோமீட்டரில் ஐகோட் சாமி, குமரபாபா, ஹரிகிருஷ்ண சாமி 3 பேர் ஜீவசமாதி இருக்குது. ஸ்ரீபெரும்புத்தூர், கொளத்தூர், கண்ணந்தாங்கல் ஊர். இங்கே வந்தீங்கன்னா 3 சித்தர்களை ஒரே இடத்துல பார்க்கலாம். இதுதான் பிரபலமான ஐகோட் சுவாமி அகிலாண்டகோடி பிரம்மாண்ட நாயகர் ஸ்ரீ ராஜராஜ சுவாமிகள் ஜீவசமாதி. ரொம்ப அற்புதமாக கட்டியிருக்காங்க. பத்து 6/2025 அன்னைக்கு மண்டல பூஜை வந்திருக்கு. நீங்கள் பொறுத்துங்க நீங்கள் பொறுத்துங்க. இந்த இடத்துல அந்த மேலே அது அருட்பெருஞ்சோதி பொறுமை அருட்பெருஞ்சோதி பெருஞ்சோதி தனி பெருங்கருணை லேசாக பிடிச்சா போதும். போதும் பிடிச்சிச்சு, போதும் விடுங்க. பிடிச்சிச்சு இல்லை, போதும், அவ்வளோதான். குட்டி கங்கு கொண்டு சிலை பிடிச்சா போதும். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எண்ணிலா கோடி சித்துகள் திருவிடி சொன்னோம். எண்ணிலா கோடி சித்துகள் திருவிடி சொன்னோம். ஓம் ஐகோட் சாமி திருவிடி சொன்னோம். ஓம் குமரபாபா திருவிடி சொன்னோம். அரியய்யா திருவிடி சொன்னோம். பரஞ்சோதி பாபா திருவிடி சொன்னோம். அருளி சித்தர் திருவிடி சொன்னோம். ஓம் அண்ணாசாமி, ரத்னசாமி, பாக்யன் தமிழன், வடபழனி சித்துகள் திருவிடி சொன்னோம். எண்ணிலா கோடி சித்துகள் திருவிடி எல்லாம் நன்மை மகிழ்ச்சி நல்லோர் நினைத்த நலம் பெருக, நல்லோர் நினைத்த நலம் பெருக, நல்லோர் நினைத்த நலம் பெருக, நல்லோர் நினைத்த பெருக, எல்லாம் நன்மை மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். இந்த வருகை தரும் அனைவருக்கும் அவங்களுடைய பிரார்த்தனைகள் உடனடியாக நிறைவேறும். நோட்டீஸ்லாம் வந்தது, இடைமலை நோட்டீஸ் வந்தது. அது வந்து குமரபாபா என்ற சித்தர் போரூர் பாய்க்கடையில் இருந்தவர் மற்றும் அரியய்யா கோடம்பாக்கம் பவர் ஹவுஸில் இருந்தவர். வண்டி ஐயா பாயிட்டு வந்துடுறேன். வாங்க. இப்போ வரீங்களா? இப்போ தான் வரேன். ஆணவம் என்பதை நாம் அகற்றிவிட்டோம் என்று சொன்னால் சிவமாவதற்கு தகுதி படைத்தவர்களாகிறோம்.
இங்கே ஆட்டோ வந்ததுன்னா மெயின் ரோடு போயிட்டீங்கன்னா அங்கே கவர்மெண்ட் பஸ் வரும். அதில் போய் ஸ்ரீபெரும்புத்தூர் போங்க. இல்லை நான் தாம்பரம் தானே போகணும். தாம்பரம் போகணுமா? பரஞ்சோதி பாக்கிட்ட போகலையா? எங்கேயும் அங்கே போகல. சரி சரி, தாம்பரம் போக அந்த பஸ் போகும். அது வந்து குமரபாபா என்ற சித்தர் போரூர் பாய்க்கடையில் இருந்தவர் மற்றும் அரி ஐயா கோடம்பாக்கம் பவர் ஹவுஸில் இருந்தவர். இந்த வண்டி ஐயா ஐயா பாயிட்டு வந்துடுறேன். வாங்க. இப்போ வரீங்களா? இப்போ தான் வரேன். ஆணவம் என்பதை நாம் அகற்றிவிட்டோம் என்று சொன்னால் சிவமாவதற்கு தகுதி படைத்தவர்களாகிறோம். ஆனால் ஆணவத்தை நம்மால் அகற்ற முடியுமா? இங்கே ஆட்டோ வந்ததுன்னா மெயின் ரோடு போயிட்டீங்கன்னா அங்கே கவர்மெண்ட் பஸ் வரும். அதில் போய் ஸ்ரீபெரும்புத்தூர் போங்க. இல்லை நான் தாம்பரம் தானே போகணும். தாம்பரம் போகணுமா? பரஞ்சோதி பாக்கிட்ட போகலையா? எங்கேயும் அங்கே போகல. சரி சரி, தாம்பரம் போக அந்த பஸ் போகும். சொல்லும் போது தொடுக்கும் கடவுள் பழம்பாடல் தொடையின் பயனே நடைபெறுத்த துறைத்தின் தமிழில் ஒழுங்குனர் சுமையே அகந்தை. இந்த அகந்தை கிழங்கை அகழ்ந்து மேலாக எடுத்து மட்டும் அதனால அகந்தை கிழங்கை அகழ்ந்து. உள்ளூர் மயானம் இது. அந்த சிவப்பு கலர் கட்டடம் ஐகோட் சுவாமி சமாதி. இது வந்து ஹரிகிருஷ்ணய்யா சமாதி. ஜாதியும் மதமும் சமயமும் பொய்யென ஆதியில் உணர்த்திய அருட்பெருஞ்சோதி சத்குரு ஹரிகிருஷ்ண சுவாமி ஞானசபை. சொன்னால் நண்பர்களை நாம் எல்லாம் நமச்சிவாய சொல்லணும். எல்லாரும் நேராக ரெடியாக பார்ப்போம். சிவாய நமவோம், சிவாய நமவோம். நினைக்கிறேன் பார்க்க செய்யாத புண்ணியம் செய்யணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம தான் எக்கச்சக்கமாக புண்ணியம் இருக்குது. யாருக்கும் ஷேர் கூட கொடுக்கலாம். அதனால நம்ம சொல்ல வரலான்னு உட்காந்துருக்கீங்க. இன்னைக்கு சொல்ற புண்ணியம் கூட வேற யாருக்கும் சேர்த்து தரலாம். அதனால நேராக உட்காந்து சிவாய நமவோம், சிவாய நமவோம், சிவ 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 சிவாய நமவோம், ஹர 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 ஹராய நமவோம். அதனால சிவாய நம என்பது இருக்கிறதே, அது என்ன அப்படின்னா அங்க எடுத்து மந்திரம். ஆனா ஞான சம்பந்தர் ஒன்று சொல்றார். ஞான சம்பந்தர் சிவாய நமன்னா என்ன, நமச்சிவாயனா என்னன்னு ஒரு பாட்டுல சொல்றாரு. காதலாகி வார்த்தனை நன்னெறிக்கு வைப்பது வேதம். தண்ணி சேர்ந்த வரலாறு தனியா இருக்கு. அப்புறம் நம்ம நேரம் வாய்ப்பு போயிடா. ஆன்சர் என்ன வருதுன்னு கேட்டா நயனங்கள். காலையில சிவாய நம. ஏன் குமரபாபு பாரு வழி இல்லாமல் வச்சுருக்கீங்க? தெரியும்ல குமரபாபா? போய் பார்த்தீங்களா? பார்க்கல, நாங்களாம் பார்த்துட்டோம். சரி சரி. சாமி அந்த பக்கம் இருக்காரு. இது ஹரிகிருஷ்ண ஐயா. இந்த ஹரிகிருஷ்ண ஐயாட்ட குமரபாபா இருக்குது. ஆக்சுவலாக ஐகோட் சாமி குமரபாபா, அதுக்கப்புறம் தான் ஹரி ஐயா. என்னன்னா இந்த பக்கம் வழி வைக்காமல் திறந்து விட்டுருக்காங்க. ஒழுங்காக இந்த சேறு சகதியெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி மக்களுக்கு வர வழி பார்க்கணும். ஐகோட் சாமி கட்ட முடியாமல் வந்து கட்டியாச்சு. குமரபாபா ஹரி ஐயா வந்து கட்டியிருக்காங்க. குமரபாபாவுக்கு அடுத்த வேலைகள் நடந்து இது கட்டும் போது 3 பக்கமும் ஒரே மாதிரி பக்தர்கள் 3 சித்தையும் ஒரே நேரத்தில் வந்து
இந்த இடத்துக்கு வர்றவங்க தயவுசெய்து 3 சித்தரையும் தரிசனம் செய்யுங்க. போரூர் பாய்க்கடையில் இருந்தவர் நம்ம இந்தப்பா நல்ல மனுஷனே. இதெல்லாம் கேட்கறது இல்லையா நீ? இதுக்கு எங்கே வர்றதுக்கு வழி இருக்கு? அதுதான் இங்கே பாதை இங்கே தனியாக வழி எங்கே வழி விட்டுருக்காங்க? அது வழி அங்கன்னு தெரியும். நல்லா சேரும் சகதி மாடு எப்படி வருவாங்க? வந்தவங்களாம் பார்க்காம போகிறாங்க. பாப்பா வணக்கம் சொல்லுங்க. ஏன் பாப்பாக்கு அம்மா ஓடுறாங்க? என்ன படிக்கிறீங்கம்மா? வாழ்த்துக்கள். எந்த ஸ்கூல்ல? பாட்டி ஸ்கூலா? பாரதி ஸ்கூலா? சரி. உங்கள் பேர்? எந்த ஊர்? போச்சுரா, ஊர் பேரையே ஞாபகப்படுத்துகிறாங்க. சரி, வாழ்த்துக்கள். நல்லா படிக்கணும். என்ன ஊர் சொன்னீங்க? மதுரவாயில் பக்கத்தில். இது வந்து போரூரில் பாய்க்கடைன்ற ஊரில் இருந்தார் இந்த சித்தர். என்ன ஒரு ரொம்ப அற்புதம் பண்ணுவார். நல்லா வேண்டிக்கங்க. சரி, வாழ்த்துக்கள். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்க. உங்களுக்கு புரியாத நிறைய விஷயம் இருக்குமா? சரிவா மாணிக்கம் இவ்வளோ வேலை இருக்கா? அதிலே காணும். ரகல் இருந்தால் ஏற்றலாம். அதில் என்ன இருக்க வருது? சின்னதாக பெருசாக ஏதோ ஒன்று வை. சரி, இல்லைன்னா விட்டு வை. பெருசு கொஞ்சம் பெருசாக இருக்கா? சரி விடு. வேணாம் வேணாம், இதிலே ஏற்றலாம். என்னது வேற என்ன இருக்கு? தீப்பெட்டி இருக்கா பாரு. பாய்க்கடை ஐயாவும் அவரும் என்ன நிலையில் இருக்காங்க உங்களால் சொல்ல முடியுமா? இருக்கா வர ஈரமா வரட்டு பத்தாது ஈரம் இப்போ ஏற்றி பாருங்க. அங்கே போய் டிவி எடுத்துறியா? வைங்க. மாணிக்கங்க வா, நானும் வருங்க வா. வாங்கம்மா. 250 மூலிகைகள் பாருங்கள், உங்களுக்கு அந்த பெரிய பாக்கியம் கிடைக்குது. ஐயா வந்து எல்லா எங்க பாப்பா வச்சா? சரி விடுங்க விடுங்க. அவங்க விளையாட போயிருக்காங்க. பாப்பா வா பாப்பா, இங்க அப்படி வாங்க வாங்க. இவங்க வரலாறு வழியில் ரொம்ப உண்மையாக சீக்கிரம் பெரிய கோயிலாக கட்டணும் வருது. அதான் லிங்கம். ஜோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை வரட்டும் நீங்கள் பத்து வைங்க. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி. இந்த கார்னரில் எங்கேயோ எங்கேன்னு அது வேண்டாம், தீப்பிட்டு எடுங்க. அதெல்லாம் அணைஞ்சிரும், ஊதத்தி அணைஞ்சிரும். ஊதத்தி அணைஞ்சிரும். போதும் போதும். இது நானும் ஒரு 10 வச்சுட்டு. ஓகே ஓகே, போதும் போதும் போதும். போதுமா போதுமா? வேண்டாம், போதும் போதும் போதும். பிடிச்சிச்சு, அவ்வளோதான். அருட்பெருஞ்சோதி பிடிச்சிச்சு. நான் ஓகே வேணா இன்னொரு பிடிச்சி வச்சுங்க. ஓகே ஓகே பிடிச்சிச்சு. வேணாம் வேணாம் வேண்டாம் வேண்டாம், நல்லா பிடிச்சிச்சு. வேண்டாம் நானும் அதே போடுவாங்க. போதும் போதும். வாங்க 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 வாங்க. அதான் நாங்கள் தான் கூப்பிட்டோம். பாப்பா அங்கே வா. வாங்க. பாப்பா பேர் என்ன சொன்னீங்க? கனிஷ்கா. நல்லா படிக்கணும், நல்லா வேண்டிக்க. பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. வச்சிரு வச்சிரு. கற்பூரம் நெய் எதுவுமே தேவையில்லை. அந்த குட்டி நெருப்பு பிடிச்சா போதும். 250 வகை மூலிகைப்பொடி சிறப்பு யாகம். நல்லோர் நினைத்த நலம் பெறுக. வருங்காலத்தில் இங்கே பாருங்கள் கனிஷ்கா, நீங்கள்லாம் பெரிய ஆளாகி இந்த கோயிலில் நிர்வாகம் பண்ணணும். உங்கள் காலத்தில் தான் நீங்கள் தான் பண்ணணும். இது வேலைலாம் போட்டுக்கிறாருல்ல. அப்படியா? கூட்டம் வந்து எல்லாம் அடக்கம் பண்ணணும். ஊரில் தான் போலீஸ் எல்லாம் பிரச்சனை ஆகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாதே இருக்கும்போது அவர் வந்து தொடாதீங்கன்ட்டாங்க. போயிடுச்சு, ஒரு நாள் கிட்ட ஆக போகுது. போலீஸ் அது இதெல்லாம் வச்சு இது பண்ணிவிட்டு
கல்லுக்கட்டி சாமி சென்னை செங்குன்றம் சோழாபுரம் கால்நடை பக்கத்தில் ஒரு சமாதி, அது பக்கத்துலேயே சக்தியுடைய சமாதி. என்ன பண்ணுறாரு, எந்திரிச்சு உட்காரு. சென்னை ரெட்டு சோழாபுரம் கால்நடை குதிரைப்பின்னாடி அவருடைய சமாதி. அவ்வளோ நிறைய பேசி இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா 3 அற்புதமான சித்தர்களை தரிசனம்லாம் சாமிக்கு சிவலிங்கம் வச்சு பிரதிஷ்டை பண்ண போகிறாங்க. தயாரி நிறைய வச்சுருக்காங்க. முத்திரை வச்சு கீழே காமிக்கிறாரு. அப்புறம் மேலே மேலே போகணும்னா கீழே பண்ண வேண்டிய விஷயங்களை நீங்கள் ஒழுங்காக பண்ணணும். ரெண்டாவது, ஐயா நீங்கள் எதுக்குங்க வந்துச்சுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா உயிருக்கு இறப்பு கிடையாது. அப்போ அந்த உயிர் தான் நம்ம அந்த உயிர் ஆற்றலை நீங்கள் வாழும்போதே உடம்பு ஃபுல்லாக பரவ வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு இறப்பு கிடையாது. பெருந்தவ திருமேனி, அது பேருனா பெருந்தவ திருமேனி. உயிருள்ள சிவமா அவங்க வந்து தவத்தில் உட்கார்ந்துருக்காங்க, அதுதான் அந்த லிங்கம். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஓரளவுக்கு தான் உயிர்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியும். ஒரு லெவலுக்கு மேலே அதுங்களுக்கு புரியாது, புத்தி அவ்வளோதான். அப்போது உட்காருங்க பார்த்துட்டேன், அவர் அப்பயே பார்த்துட்டேன். உணவு தவம் வாங்க வாங்க. சாப்பிட்டேன். முன்னாடி வந்துருப்பேன் இல்லை நான் சாப்பிட்டு எல்லாம் பசியாகிடுவேன். பசியாக இருக்குது கத்துறது. நான் சாப்பிட்டு காலி ஆகிடுமா பரவாயில்லையா? பார்க்கலாம். என்ன வயசு? ஒயிட் ரைஸ் போட்டு வாங்க, ஒயிட் ரைஸ் எடுத்துக்கணும். இந்த லாஸ்ட் ரூமில் தான் குமர சமாதி ஆனது. அப்போ வந்து பூசாமல் இருந்துச்சு. இந்த கல் இது ரெடி பண்ணுவாங்க, அங்கே தான் காரை உண்ணும் சோறு தின்னும் வெற்றிலை பருகுநீர் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றே உணவை பார்க்கும்போது கண்களில் ஆனந்த கண்ணீர் வரும்னு ஆழ்வார்கள் பாடியிருக்காங்க. ஒவ்வொரு அரிசியிலும் நம்முடைய பேர் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த அரிசியில் நம்முடைய பேர் மட்டும்தான் கடவுளுடைய கையெழுத்து, அவருடைய சக்தி எல்லாமே இருக்குது. இதை நினச்சி நம்ம ஒவ்வொரு காலம் சாப்பிடும்போதும் நம்ம பசியில் நம்ம கையால் 20 முறை 30 முறை சாப்பிட்றோம். ஒவ்வொரு முறை சாப்பிடும்போதும் நமக்கு பிடித்த சாமி பெயர் அல்லது சித்தர்கள் பெயர் அல்லது ஆ உ இ ஓ ஏ இம் இந்த மந்திரம் சொல்லி சாப்பிட்ணும். எல்லோரும் முதல் கவலை மட்டும் சாமி பெயரை சொல்லி மந்திரம் சொல்லி சாப்பிடுவாங்க. அப்படி இல்லாமல் நம்ம எத்தனை முறை சாப்பிட்றோமோ அத்தனை முறையும் நம்ம விருப்பமான சித்தர்கள் பெயரை சொல்லி சாப்பிட்டா உணவு தவம். இதுக்கு மிஞ்சின பயிற்சி தவம் தியானம் எதுவும் கிடையாது. முயற்சி செய்யுங்க. எப்போ தேநீர் குடித்தாலும் காஃபி குடித்தாலும் தண்ணீர் போன்றவை குடித்தாலும் உணவு சாப்பிட்டாலும் நீங்கள் இந்த உணவு தவம் பயிற்சியை செய்யுங்க. நல்லோர் நினைத்த நண்பர்கள் நல்லோர் நினைத்த நண்பர்கள் இன்றுலாம் நன்மை மகிழ்ச்சி. ஆ உ இ ஓ ஏ இம் 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 இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்றி மகிழ்ச்சி. ஓம் ஹைகோர்ட் சாமி திருவடி போற்றி, ஓம் குமார பாபா திருவடி போற்றி, ஓம் ஹரிகிருஷ்ண சாமி திருவடி போற்றி, ஓம் பரஞ்சோதி பாபா திருவடி போற்றி, ஓம் அண்ணா சாமி தம்பரான் திருவடி போற்றி, ஓம் ரத்னசாமி தம்பரான் திருவடி போற்றி, ஓம் பாக்கிலிங்க தம்பரான் திருவடி போற்றி, எனிலா கோடி சித்திரோடு திருப்பட்டி, ஓம் கணபதி சாமி திருவடி போற்றி. நல்லோர் நினைத்த நண்பர்கள் நல்லோர் நினைத்த நண்பர்கள் எல்லாம் நன்மை எல்லாம் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். சௌந்தரம் முன்னாடி சௌந்தரம் இருந்துல்ல? ஆமாம். அவர் 2 வீலரில் நானும் மாணிக்கமும் ஒன்றா வந்தோம். இது ஹோண்டா. அது அங்கே அதில் அது முடியுமா உங்களுக்கு நீங்கள் வியாபாரம் வாழ்றாரு பார்த்து. சரிம்மா, போயிட்டு டைம் ஆயிடுச்சு. நாளைக்கு போகணும். ஐயா காப்பி. சித்தர் ஹரிகிருஷ்ண ஐயா சமாதி குரு பூஜை பிரசாதம் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது. ஆன்மீக சொற்பொழிவாளர் கலைச்சொல்லன் அவர்கள்
சென்னை. நல்லோர் நினைத்த நடைபெறுக, நல்லோர் நினைத்த நடைபெறுக. இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மையே. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. சித்தர் ஹரிகிருஷ்ண ஐயா ஜீவசமாதி. இந்த குருபதியிலேருந்து நம்ம பக்கத்துலேயே ஹரி ஐயா ஜீவசமாதி இருக்குது, குமரபாபா ஐயா ஜீவசமாதி இருக்குது, ஹைகோர்ட் சாமி ஜீவசமாதி இருக்குது. ஒரே இடத்துல 3 ஜீவசமாதி. ஆனால் இது ரெண்டும் வேறு ஒரு ஊர். அந்த ஹைகோர்ட் சாமி இருக்குது வெள்ளாறு என்ற கிராமம், குமரபாபாவும் ஹரிகிருஷ்ண ஐயா ஜீவசமாதி இருக்குது குண்டு பெரும்பேடு என்ற கிராமம். சென்னை ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து மணிமங்கலம் போகிறதுக்கு முன்னாடி குளத்தூர்னு ஒரு இடம் இருக்குது. இந்த குளத்தூரில் தான் ஹைகோர்ட் சாமியுடைய ஜீவசமாதி, குமரபாபா ஹரிகிருஷ்ண ஐயா ஜீவசமாதியெல்லாம் இருக்குது. சென்னை வடபழனியில் தினசரி இரவு 9 மணிக்கு நடைபெறும் 250 வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை. சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லைவ் ப்ரேயர்ஸ் ஃபார் யூ. யோகதண்டம் பொன் பார்த்தசாரதி. டெய்லி நைட் 9 PM IST வடபழனி சென்னை. இன் யூடியூபர் சித்தர் சீக்ரெட்ஸ் 9382689894. இனி எல்லாம் நன்மையே. ஆ உ இ ஓ ஏ இம். 250 அரிய வகை யாகம் செய்யக்கூடிய மூலிகை பொடி. சித்தர் சயின்ஸ் ஆஃப் ஆரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் கியூ டு எய்ம் அண்ட் கெயின். சர்வ காரியம் சித்தி தரும் சகல ஐஸ்வர்ய சகல சௌபாக்கிய ஓமதிரவிய ஹெர்பல்ஸ் பவுடர். நீங்கள் ஒரு பெரிய மண்ணகல் எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில். அதில் அல்லது ஏற்கனவே இருக்கிற மெட்டல் பிளேட் இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுடைய வேண்டுதல்கள் பிரார்த்தனைகளை ஒரு பேப்பர் அல்லது வெத்தலையில் எழுதி அதுக்கு மேலே இந்த 250 அரிய வகை மூலிகை பொடியை குட்டி கோபுரம் மாதிரி அழுத்தி வச்சுட்டு தீக்குச்சி பற்ற வச்சா போதும். கற்பூரம் நெய் எதுவுமே தேவையில்லை. உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும், திருமணம் கைகூடும், குழந்தை பேறு கிட்டும், கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும், 16 வகை நற்பெயர்களும் கிடைக்கும், சர்வகாரியமும் சித்தியாகும் சகல சௌபாக்கிய ஓமதிரவி ஹெர்பல்ஸ் பவுடர். இதை பயன்படுத்தும் போது வீட்டில் ஏதாவது தீய சக்தியில் இருந்தால் விலகும். வீண் வம்பு, பொறாமை, போட்டி, எதிர்மறை எண்ணலைகள்லாம் மறைந்து தொடரும் கவலை, வீண் பயம், பில்லி சூன்யம், கலக்கம், மனக்குழப்பம், கண் திருஷ்டி போன்றவையெல்லாம் நீங்கி புத்துணர்ச்சி, முகமலர்ச்சி, சந்தோஷம், மன அமைதி ஏற்படும். உங்கள் தேவைக்கு இதை நீங்கள் உங்கள் வீடு, கடை, அலுவலகம், பயணம் செய்யும் போது எங்கேயாச்சும் போகக்கூடிய திருக்கோயில்கள், சித்தர்கள் ஜீவசமாதி மற்றும் எந்த இடத்துலையும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம். உங்கள் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள். 9382689894 9382689894. இது 1 கிலோ